ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டியினுடைய 7வது நாள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான நாள். திருத்தணியில் ரொம்ப விசேஷமாக முருகப்பெருமானுக்கு திருமணம் நடைபெறும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் இருந்தவங்க விரதத்தை விடுறதுக்காக வீட்டில் கல்யாண சமையல் சமைச்சு முருகருக்கு படையல் போட்டு விரதத்தை விடுவாங்க. அதுக்காக தான் நானும் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், அப்பளம், வடை, ஒரு பொரியல் அப்படின்னு ரொம்பவே சிம்பிளாக சமையல் வேலையை முடிச்சாச்சு. சில பேர்லாம் இருப்பாங்க, என்ன தான் பண்ணாலும் எங்களுக்கு திருமணம் கைகூடி வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் முருகருக்கு திருமணம் நடைபெறக்கூடிய இந்த நாளில் நாள் முழுக்க விரதம் இருந்து முருகருடைய திருக்கல்யாணத்தை ஏதாவது ஒரு கோவிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பூஜை போட்டுட்டு அவங்க அந்த விரதத்தை விட்டுட்டு சாப்பிட்டு முடித்தாங்க அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக சாம்பிராணியை போட்டுட்டு பூஜைக்கு நல்லா தயாராக வச்சுட்டு முருகருக்கு சமைச்ச அந்த கல்யாண விருந்தை அழகாக படையல் போட்டுட்டோம். இலை கிடைக்கல, இங்கே மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இலை கிடைக்கல. அதனால் ஒரு புது பாத்திரத்தில் எல்லாத்தையும் வச்சு அழகாக படையல் போட்டாச்சு. ஓகேங்க, இப்போ நாங்கள் கந்தசஷ்டியினுடைய நிறைவு பூஜையை முடிச்சுட்டு விரதத்தை விட்டுட்டு அழகாக லட்சணமாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.